ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று மார்ச் 3, 2025 பந்தாங்கத்தின்படி 6-2 மாலை வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி திதி. நட்சத்திரம் ரேவதி. 6:39 காலை வரை, பிறகு அஸ்வினி நட்சத்திரம். 4:29 காலை வரை, பிறகு பரணி நட்சத்திரம். யோகம் சுப்ரம். 8:57 காலை வரை, அதன் பின் பராமியம். 5:24 காலை வரை, அதன் பின் மகேந்திரம். கரணம் வனசை. 7:31 காலை வரை, பிறகு பத்திரை. 6:02 மாலை வரை, பிறகு பவம். 4:37 காலை வரை, பிறகு பாலவம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைக்கு சுபமுகூர்த்த தினம், சதுர்த்தி விரதம், நத்தம் மாரியம்மன் விழா தொடக்கம். மிலட்டூர் ஸ்ரீ விநாயகர் புறப்பாடு இருக்குது. திருச்செந்தூர் பெருவயல் இத்தலங்களில் முருகப்பெருமானுக்கு விழா தொடக்கம். இன்று மேல்மருவத்தூர் ஆதிசர பராசக்தி கோயிலில் வழிபடும் போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் அருளக்கூடிய ஒரு நல்ல ஆலயம் அணுகலாம். கரணம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சூரிய உதயம் 6:28. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைக்கு கிரக நிலவரங்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு சுபமுகூர்த்தம், அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். சதுர்த்தி விரதமும் இன்னைக்கு கூட, அதனால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும். இப்போது மேஷ ராசிக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க செவ்வாயுடைய ராசி அதிபதியாக கொண்டு அவங்க செயல்படுறதுனால இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் அப்படின்னா என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் அப்படின்னா, தொழிலில், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், சில பேருக்கு இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். நீங்கள் என்ன உழைப்பை கொடுத்துருக்கிறீர்களோ அதற்கு மேல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே சதுர்த்தி விரதத்தில் முருகனோட விநாயகரையும் கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை இன்றைக்கி ஏற்படுத்தும். நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவு அதிகரிக்கும், மன உளைச்சல்கள் ஏற்படும், சில பேர்த்துக்கு சங்கடங்கள் ஏற்படும், நினைத்த காரியம் நினைக்கிற இடத்துல முடிக்க முடியலன்னு ஒரு பிரச்சனைகள் தோன்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய உச்ச பலனை அடையக்கூடிய நாளும் இன்றைக்கி தான். வரவுக்கு ஏற்ற செலவு, அது சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். அந்த செலவுகளை கிரெடிட் கார்டு, லோன் அப்படின்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்துக்கு ஏற்றாற்போல் அது செயல்பட வேண்டும். அப்போது தான் நிம்மதி பிறக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னா அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்றால் சதுர்த்தி விரதம் இன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் பால், பழம் அதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நாளில் நடக்கும். மிதுன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும். அனைத்து வகையிலுமே இப்போ நல்லது நடக்குமா, உங்களுக்கு பிடிச்சது நடக்குமான்னு கேட்டால் நல்லது தான் நடக்கும். பிடிச்சதெல்லாம் நெக்ஸ்ட்டு பிரச்சனை. நல்லது நடந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் நினைச்சதை விட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்களை, அந்த விவகாரமான பேச்சுக்களை தவிர்த்து வர்றது. வம்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் நிறுத்திடணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சதுர்த்தி வருதுனால விநாயகரையும் சேர்த்து வேண்டிக்கிங்க, நல்ல பலன்கள் கொடுக்கும். கடகராசிக்காரங்க பாராட்டு மலையில் நினைவீங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள். சங்கடங்களை தீர்த்து சாதுரியமாக ஜெயிக்கக்கூடிய நாள். உங்கள் யுக்திகள்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி தொழில் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு போகக்கூடிய ஸ்தான பிராப்தம் ஏற்படும். நான் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். கடகராசிக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அஷ்டம சனி முடிய போகுது. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செயல்பட போகிறீர்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது அமையும். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி விநாயகர் வழிபாடும் சந்திரனுடைய வழிபாடும் வெற்றிகளை அதிகப்படுத்தும். சிம்ம ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது மாறக்கூடியதாகவும், அது உங்கள்கிட்ட தோற்று அது ஓடுற மாதிரி நிலையும் வரும். எந்த காரியங்களும் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எதையும் எடுத்து செய்யலாம். சங்கடங்களை களையக்கூடிய நாள். மிகப்பெரிய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு சில ஸ்தான பிராப்தம் உண்டு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருவான ஒரு நல்ல விஷயங்கள் வரும். அஷ்டம சனியை நோக்கி இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு யாரையும் நம்பின பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுக்குற மாதிரி யாருக்கோ பணத்தை கொடுத்து முடங்கிறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாள் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடாக நரசிங்க பெருமாளாக வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கன்னிராசிக்காரங்க நலம் ஏற்படும், உடல் நலம் மனநலம் ஏற்படும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உத்திர அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அப்படிங்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் புது முயற்சிகள், வண்டி வாகனங்களில் தூரதேசம் போகிறது, தூர பயணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமன்றதுனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. அது நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால விநாயகர் வழிபாடு, சதுர்த்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேக பொருளை தானமாக கொடுக்கறது, இல்லை அலங்கார பொருளை தானமாக கொடுக்கறது, சந்தனம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. பால் அப்படி கொடுக்கறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் அதிக அளவில் நடக்கிறதுக்கு விநாயகரை வழிபடுறது. துலாம் ராசிக்காரங்க பயம், சங்கடம், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. எதுலேயுமே ஒரு சில முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. அது துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வேணும். எதையோ பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு மன பிரம்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களுடைய ஒரு சில யோசனைகளை கேட்டு இந்த சஜஷன்ஸ் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. டிசிஷன் ஃபைனலாக நீங்கள் எடுங்க. ஆனால் அதை பயப்படாமல் எடுக்கணும். அதை பயத்தை காட்டக்கூடிய விஷயமும் நடக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயத்திலும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாகவும் சிலதுக்கு அமையும். அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதுவும் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக விநாயகர் வழிபாடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறதும் ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க எதையோ ஒன்று யோசித்து தவறாக முடிவெடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வரும். இதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படும் போது யோசிக்காமல் எதுவுமே செயல்படாதீங்க, யோசித்து செயல்படுங்க. இல்லை உங்களால் முடியலை, இந்த விஷயத்தை யோசிக்க முடியலை அப்படின்னா பெரியவங்கக்கிட்ட கேட்டு கலந்தோலிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. அதே மாதிரி உத்தியோகம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு பேர் கொடுத்துரும். தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுத்தோம். ஆனால் சின்ன சின்ன மறதினால் பிரச்சனைகள் ஏற்படும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு மை அப்படிங்கிற மாதிரி
ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுற மாதிரி பேசிடாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிடும். விருச்சிக ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட பைக் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பெண்களாக இருந்தாலும் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த நேரம் அப்படிங்கிறது சத்தியமான விஷயம். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருக்கும். இன்னைக்கு கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சில தொந்தரவுனால இருந்தாலும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க மறதி அதிகமாகும். அதனால் சில தொந்தரவு ஏற்படும். எதையோ ஒரு விஷயம் யோசிக்காமல் மறந்து ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் வருகையினால் ஒரு சில மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படிங்கிறது ஏற்படும். எந்த வகையிலுமே உங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை அதிகப்படுத்தும். விருதுகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமைய இன்றைக்கி விநாயகரை வழிபடுறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அந்த மாதிரி விஷயங்களில் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். மகர ராசிக்காரங்க பணிவு புகழ் அப்படிங்கிறது ஏற்படும். பணிவினால் வெற்றிகளை கிடைக்கும். அதிகமான சூழ்நிலைகளில் முன்னேற்றகரமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற பலன் இருந்தாலும் அது பணிஞ்சும் சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. எல்லாத்தோடைய முக மலர்ச்சிக்காக உழைப்பவர்கள். அதனால் இன்றைக்கி மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஏதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். மகரம் சிகரத்தை நோக்கி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு 7.5 சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது மாறிவிடும். நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் இது கொடுக்கும். இன்றைக்கி விநாயக பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். கும்பராசிக்காரங்க வசதியினால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில மன சோர்வுகள் உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வைக்க சொல்லும். ஆனாலும் தொடர்ந்து உழைப்பதனால் ஜென்ம சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நல்ல வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கி நாள் அது முறையடித்து மன சோர்வுகளையும் உடல் சோர்வுகளையும் அதை அற்றி ஜெயிச்சு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். மீன ராசிக்காரங்க நிறைவான வாழ்க்கை இன்றைக்கி வாழ்வீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். வெற்றிகள் குவியும். உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சங்கடங்களை குறைக்கும். வெற்றிகளை உங்களை வசமாக்கும். சாதனை புரிவீர்கள். நிறைய ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக விநாயகர் வழிபாடின் மூலமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுடைய மகா ஈஸ்வரனை வழிபடுறதும் நல்லது. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.